குட் மார்னிங் கேர்ள்ஸ். மாணவிகளே, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்டு 5வது லெசன் பார்த்துட்ருக்கோம். பதிவு மேலாண்மை, அதாவது கோப்பிடுதல் சுற்றகராதிங்கிற தலைப்பில் பதிவு மேலாண்மைனா என்ன, அதன் நோக்கங்கள், நன்மைகள், அதுக்கப்புறம் கோப்பிடல்னால் என்ன, கோப்பிடலுடைய நன்மை தீமைகள் பார்த்தோம். கோப்பிடலுடைய ஒழுங்கமைத்தலை பற்றி பார்த்துருந்தோம். அது மையப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல் மற்றும் துறைப்படுத்தப்பட்ட கோப்பிடுதல்னு பார்த்துருந்தோம். கோப்பிடலுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். கோப்புகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம், கோப்புகளை வகைப்படுத்தும் விதம் பற்றி பார்த்துருந்தோம். இன்றைய தலைப்பு சுட்டகராதி. மாணவிகளே, அந்த வேர்டை பாரு, சுட்டகராதி, சுட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இல்லையா. சுட்டுதல்னால் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்றை குறிப்பிடும் பொழுது, இப்போ ஒரு பொருளை எடுத்துட்டேன்னு சொன்னால், இப்போ உன் பேக் எங்கே இருக்குன்னா அந்த இருக்குது, இந்த டேபிளில் இருக்குது, இப்படி சொல்கிறோம், சுட்டி காட்டுறோம். இதுவுமே இன்னும் உனக்கு ஒரு கேஷுவலாக நம்ம லாங்குவேஜில் பாரு, சுட்டு விரல்னு சொல்லுவோம். பெருவிரலுக்கு அடுத்த விரலை வச்சு தான் அந்த இருக்குன்னு கை காட்டுவோம் இல்லையா. சுட்டுது, குறிப்பிடுதல் அப்படின்னா குறிப்பிடுதல்னு சொல்லியது இல்லையா. அப்போ இந்த சுட்டகராதி என்பது சுட்டுதல் என்கிறது இந்த மீனிங் என்ன, ஏதாவது ஒன்றை குறிப்பிடக்கூடிய ஒரு செயல் இல்லையா. அப்போ இந்த குறிப்பிடக்கூடிய செயலை நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுடைய எதை குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, கோப்பிடுதலிருந்து தான் சுட்டகராதியை உருவாக்கப்படுது. கோப்பிடப்பட்ட ஆவணங்கள் அல்லது பதிவேடுகள் இருக்கும் இடத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒன்று சுட்டகராதி. அப்போ என்ன சொல்லுவோன்னு சொன்னால், அந்த சுட்டகராதி ஒரு விவரங்களுடைய திரட்டு. விவரங்கள் என்ன விவரங்கள், பல்வேறு விதமான பதிவு மேலாண்மை இல்லையா. இந்த பதிவு மேலாண்மைன்னு சொல்லும்போது, பதிவுகளை சேகரித்து வைக்கக்கூடிய இடத்துல குறிப்பான்களை தயாரிக்கக்கூடிய முறை, நம்ம படித்தோம். கடித தொடர்பு பதிவு, கணக்குத்துறை பதிவு, கொள்முதல் துறை மற்றும் விற்பனை துறை பதிவுகள்னு படிச்சிருக்கோம். ஒவ்வொரு துறையிலும் பதிவுகளை சேகரித்து வச்சுருப்பாங்க அதிக அளவு. அப்போ எந்த இடத்துல எத்தனாவது வாடிக்கையாளருடைய சம்மந்தப்பட்ட ஃபைல் இருக்குங்கிறத நமக்கு என்ன செய்யணும், குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பான். இப்படி தான் விவரங்கள் திரட்ட வச்சுருக்கிறது. அந்த சுட்டகராதி என்பது விவரங்களுடைய திரட்டுன்னு சொல்லிடலாம். அல்லது நம்ம என்ன செய்யணும், விவரங்களின் திரட்டு. இப்போ பாரு, புக்கு இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் ஃபஸ்ட்டில் பேஜில் எத்தனாவது பக்கத்தில் எத்தனாவது பாடம் இருக்குதுன்னு கண்டென்ட்டை வெட்டி போட்டிருப்பாங்க. அது ஒரு வித புத்தக சுட்டகராதிமை தான் இல்லையா, என்னென்ன இருக்குன்னு. இப்போ அதே போல் தான் நம்ம விவரங்கள் திரட்டி வச்சுருக்கிறோமே, இந்த விவரங்களுடைய திரட்டை நம்ம என்ன சொன்னால் பதிவுகளுடைய சேமிப்புக்காக நம்ம வச்சுருக்கிறோம். இதை நம்ம என்ன சொன்னால் குறிப்பான்கள் தயாரித்து அதை எடுத்து பயன்படுத்துவோம். இந்த குறிப்பான்கள் தான் நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னால் சுட்டகராதி என அழைக்கலாம். மாணவிகளே, உனக்குடைய புக்லையும் கூட பேஜ் நம்பர் 80 ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க பாரு. இந்த 80 கொடுக்கப்பட்டுள்ள டயக்ராம் பாரு, அந்த ஃபைல் பல விதமாக வச்சுருக்குறாங்க இல்லையா. இப்போ டக்குன்னு சப்போஸ் இப்போ பாலன் என்பவருடைய ஃபைலை எடுங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ ஃபைலை நம்ம உருட்டி தேடி எடுக்க முடியாது. ஆனால் அந்த ஃபைலில் எந்தெந்த ரேக்கில் ஆல்ஃபபெட்டிக்கல்லையா அல்லது எண்கள் அடிப்படையிலையோ அல்லது நமக்கு என்னச்சுன்னா நிலப்பரப்போ அல்லது காலக்கிரகமோ அவங்க அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. இந்த வகைப்படுத்தப்பட்ட செயல்களை என்ன செய்வாங்கன்னா இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. 1வது ரேக்கில் என்ன சம்மந்தப்பட்டது, எத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்க, 2வது ஃபைல், இப்படி ஒன்று கொடுப்பாங்க. அப்போ பர்டிகுலராக நம்ம சேமித்து வைக்கப்பட்ட தகவலை அல்லது பதிவுகளுக்கு சுட்டகராதி குறிப்பிடுவதற்காக தயாரிக்கப்பட்ட அந்த குறிப்பான்களை பயன்படுத்தி நம்ம எளிதில் எடுப்பதற்காக என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதை பல்வேறு வகையாக என்ன செய்கிறோம், வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம், சுட்டி காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தான் நம்ம சுட்டகராதி என அழைக்கிறோம். இப்போ கோப்புகளில் குறிப்பு எடுப்பதற்காக இந்த முறை பயன்படுத்துகிறோம். கோப்புகளில் உள்ள குறிப்பு எந்த விற்பனை துறையில் இப்போ சப்போஸ் பாலன் என்பவரோடு எத்தனாம் தேதி விற்றுருக்கோம், அவருடைய டீலிங்ஸ் முடிஞ்சா இல்லையான்னு பார்க்கணுன்னு சொன்னால் என்ன செய்கிறோம், கோப்புகளிலிருந்து நம்ம குறிப்பெடுத்து பார்க்கோம். பாலன் என்பவருடைய ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறோம். இதுதான் நம்ம சுட்டகராதி என அழைக்கலாம். அடுத்ததாக பாருமா, இந்த சுட்டகராதியினுடைய நோக்கங்கள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருப்பாங்க பாரு. இந்த சுட்டுதலுடைய நோக்கங்கள், அதாவது என்ன நோக்கத்திற்காக சுட்டகராதி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட் ஒன்
கோப்பிடுதலுக்கு துணை புரியும். இந்த சுட்டகராதி எதுக்கு தான் கோப்பிடுதலுக்கு துணை புரியும்? எந்த வகையில் நம்ம கோப்பிடப்பட்டு வச்சுருக்குறோம் பதிவுகள் கடிதங்களை அப்படின்னு சொல்லிட்டு கோப்பிடுதலுக்கு நமக்கு துணை புரிகிறது. 2வது பாயிண்டில் பார்த்துச்சுன்னா, அவர் வைக்கப்பட்ட கோப்புகளில் காகிதங்கள் பதிவுகள் இருக்கும்ல, இதை எளிதில் வேகமாக கண்டுபிடிப்பதற்கு சுட்டகராதி தயாரிக்கிறோம். கோப்பிடுதலுக்கு துணை செய்கிறது காகிதங்களையும் கோப்புகளையும் எளிதில் நம்ம வேகமாக கண்டுபிடிக்கிறதுக்காக தயாரிக்கிறோம். அடுத்து என்ன சொன்னால், நம்மளுடைய அதாவது கோப்பிடல் முறை என்ன பிடிச்சிருக்கிறோம்? படுக்கை கோப்பு, செங்குத்து கோப்பு. படுக்கை கோப்பு எவ்வாறு அழைக்கிறோம்? விசைவளைய கோப்பு, தட்டை கோப்புன்னு சொல்லி பிரிக்கிறோம் இல்லையா? இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், கோப்பிடல் முறைகளை திறமையுடனும் வேகத்துடன் செயல்படுத்த உதவுகிறது. மாணவிகளை 3 பாயிண்டாக படிச்சிருக்கிறோம். கோப்பிடுதலுக்கு துணை புரிகிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், கோப்புகளையும் காகிதங்களையும் எளிதாகவும் வேகமாகவும் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் கோப்பிடலுடைய முறைகள் நமக்கு திறமையுடனும் வேகத்துடன் செயல்படுத்த உதவுகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த கோப்புகளை நம்ம ஏதாலும் ஒரு முறையில் வச்சுருப்போம். அகர வரிசையிலையோ அல்லது என்ன செய்கிறான்னு சொன்னால் நிலப்பரப்பு வரிசையிலையோ என்ன பண்ணலான்னு சொன்னால் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு என்னன்னு சொன்னோன்னா, சில அகர வரிசையெல்லாம் நமக்கு கட்டாயம் சுட்டகராதி தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏபிசிடின்னு இருக்கும், பாலன் பி 2வது காரக அதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தெளிவான ஒரு இதில் கண்டுபிடிக்கலாம். நிலப்பரப்புனா ஏரியா வைஸாக எழுதி போட்டுருப்பாங்க, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. அப்போ இந்த இடங்கள்ல இருந்து நம்ம குறிப்பிட்ட ஃபைல்களை நம்ம என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அகர வரிசையில் மட்டும் அமைக்கப்பட்டிருந்தால் நமக்கு சுட்டகராதி தேவையில்லை. அடுத்ததாக அப்போ என்ன மாதிரி நேரத்தில் நமக்கு சுட்டகராதி அவசியம்? கட்டாயம் சுட்டகராதி அவசியம்னா, நிறைய பதிவேடுகள் மற்றும் பேரேடுகள் சுட்டகராதிக்கு தேவைப்படும். பதிவேடு நிறைய இருக்கும்பொழுதும் பேரேடுகளுக்கும் நிறைய இருக்கும்போதும் சுட்டகராதி அவசியம். அடுத்தால கஸ்டமர்ஸோட தொலைபேசி எண்கள் நிறையா இருக்கும், கஸ்டமரோட நேம் அதிகமாக இருக்கும். அதாவது நமக்கு என்ன சொன்னிச்சுன்னா, இன்னும் சில நேரத்தில் சரக்கு அளிப்போர், இப்போ சப்போஸ் நம்ம வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய விற்பனையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. இவ்வாறு அதிக அளவு உள்ள வாடிக்கையாளர்களோ தொலைபேசி எண்களோ அல்லது சரக்கு அளிக்கக்கூடிய விற்பனையாளர்களோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன சொன்னால் கட்டாயமாக சுட்டகராதி தயாரிக்கப்பட வேண்டும். கோப்பிடலுக்கு துணை புரிவதற்காக நம்ம சுட்டகராதி தயாரிக்கிறோம். கோப்புகளையும் தாள்களையும் காகிதங்களையும் எளிதில் எடுக்கவும் வேகமாக கண்டுபிடிக்கிறோம், சுட்டகராதி தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் கோப்பிடல் முறைகளை திறமையுடன் வேகத்துடன் செயல்படுத்தங்கிறோம். அகர வரிசையில் நம்ம இருந்தேன்னு சொன்னால் நிலப்பரப்பில் இருந்தாலும் நமக்கு சுட்டகராதி கட்டாயம் அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வகைப்படுத்தல் முறையில் வாடிக்கையாளர், தொலைபேசி எண்கள், அதுக்கப்புறம் கடன்களை கொடுக்கக்கூடிய கடன் நீந்தோர்கள், சரக்கு அளிக்கக்கூடிய நபர், விற்பனையாளர், வாடிக்கையாளருடைய தொலைபேசி எண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்டாயமாக சுட்டகராதி அவசியம். அடுத்த 2வது பதிவேடுகளும் பேரேடுகளும் அதிக அளவில் இருக்கும் பொழுது, பதிவேடுகளும் பேரேடுகளும் அதிக அளவு இருக்கும் பொழுது நமக்கு என்ன அவசியம்னா சுட்டகராதி கட்டாயம் தயாரிக்கப்பட வேண்டிய நோக்கமாக இருக்கிறது. அடுத்த மாணவிகளையும் பாரு, நல்ல சுட்டகராதி முறையின் தேவைகள். நல்ல சுட்டகராதி முறையின் தேவைகள் என்ன? நல்ல சுட்டகராதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, எளிமையாக இருக்கணும். சின்ன குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக இருக்கும், எளிமையாக இருக்கணும். அடுத்தால இயக்குவதில் சிக்கனம் இருக்கணும். செலவு நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அதிக அளவும் ஆயிடக்கூடாது. எளிமையானா சீக்கிரம், அதாவது ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட டக்குன்னு எடுத்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அதாவது அதிக படிப்பு இருந்தால் ஒரு வேளை நீ ஆல்பபெட்டிக்கலாக கிரகிக்கலாம். இதுக்கு அடுத்தால என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலப்பரப்பு வரல, மாநிலம், மாவட்டம், நகரம்ன்ட்டு பிரிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? எனவே எல்லாரும் எளிதில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய வகையில் எளிதாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஃபைல் அதிக அளவு வர வர அதை சேமிக்கவும் அதை எடுத்து பார்ப்பதற்கும் வேகத்திற்கு ஏற்ப நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். சிலது குழம்பி இருந்தேன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எனவே வேகத்திற்கு ஏற்ப இருக்கணும்னு சொல்லிடலாம். 4வது பாயிண்ட், கோப்பிடல் முறையுடன் நமக்கு என்ன செய்யணும்? கட்டாயமாக ஒத்து போகணும். கோப்பிடல் முறையுடன் நமக்கு என்ன செய்யணும்? ஒத்து போகணும்னு சொல்கிறோம். 5வது பார்த்தோன்னா நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். எளிமையாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், வேகத்திற்கு ஏற்ப இருக்கணும், கோப்பிடல் முறையுடன் என்ன செய்யணும்? ஒத்து போகணும், நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கணும்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பாருமா,
ஒரு நல்ல சிறந்த சுட்டகராதி முறையின் நன்மைகள். சிறந்த சுட்டகராதி முறையின் நன்மைகளை பற்றி பார்க்குறோம். இந்த சிறந்த சுட்டகராதியின் நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு 3 வித பாயிண்ட் கொடுத்துருக்கோம். சிறந்த சுட்டகராதியின் நன்மைகள் பாரு. ஃபஸ்ட்டில் எளிதில் கண்டுபிடிக்க உதவுகிறது. எளிதில் கண்டுபிடிக்க உதவுகிறது. எளிதில் கண்டுபிடிக்க நமக்கு சுட்டகராதி தயாரிப்பதின் நோக்கமே எளிதில் கண்டுபிடிப்பதற்காக தயாரிக்கப்படுது. அதனால தான் அதனுடைய தேவைகளை நம்ம பார்த்தோம். எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதனுடைய நோக்கமும் பார்த்தோம். கோப்புகளும் கோப்பு காகிதங்களும் எளிதாகவும் வேகமாகவும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எனவே தேவைப்படக்கூடிய காகிதங்களையும் ஆவணங்களையும் எளிய முறையில் எடுப்பதற்காக சுட்டகராதி கண்டறிகிறோம். அடுத்து என்ன சொன்னால் பார்வைக்கு எளிதாக இருக்கணும், கடினமான நடைமுறையில் இல்லை. நான் சொன்னோம் ஃபஸ்ட்லேயே அதான் எளிமையாக இருக்கணும்னாலே சில புரிஞ்சுக்கூடாத மெத்தடில் நம்ம அடுக்கிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லேயே அடுக்கி ஏஏஏபி ஏசின்னு அடுக்கணும்னா சில நேரம் அது குழப்பத்தையும் உருவாக்கும் இல்லையா? எனவே இந்த மாதிரி சூழ்நிலை கடினமான நடைமுறை இல்லாமல் எளிதில் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில், எளிதில் பார்வைக்கு எளிதாக இருக்கக்கூடிய வகையில் என்ன செய்யணும்னா கோப்புகள் நமக்கு என்ன செய்யணும்னா காணப்படுகின்றன. அதான் எளிதில் கண்டுபிடிக்க உதவுகிறது. நம்ம அரேஞ்ச்மெண்ட் சுட்டகராதி தயாரிச்சிருக்கனால நம்ம எளிதில் பார்வையிட முடியும். கடினமான முறையெல்லாம் எளிதில் நம்மளால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொண்டு தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஃபைலை எடுத்துக்கிடலாம். ஓகே. செகண்ட் பாயிண்ட் குறுக்கு பார்வை எளிதாகிறதுன்னு கொடுத்துருக்கோம். குறுக்கு பார்வை அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நமக்கு என்ன சொன்னால் குறுக்கு பார்வைனா இப்போ இடையில எடுத்து பார்க்குறோம். இந்த இடையில இப்போ 100 ஃபைல் இருக்குது. 100ல் நீ என்ன சொன்னால் 80வது ஃபைலை எடுத்து பார்த்துருக்க. இந்த 80வது ஃபைலில் எந்த இடத்துல சேர்ந்து எடுத்திருக்க, எப்படி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ என்ன சொன்னால் பார்வையிடுவதற்கு என்ன சொன்னால் உதவும். கரெக்டாக 80வது ஃபைலை எடுத்துங்கிறோம். இதனால் நமக்கு என்னென்னா நேரத்தை நமக்கு என்னது மிச்சமாக்கிறது. அதாவது குறுக்கு பார்வையிட டக்குன்னு ஏதேனும் ஒரு ஃபைலை எடுத்து பார்வையிட்டுட்டு அதே இடத்துல வைக்கிறதுக்கு நமக்கு எளிதில் இருக்கும். எனவே நேரம் மிச்சமாகும்னு சொல்லிடலாம். அடுத்து குறைந்த செலவு. இந்த குறைந்த செலவு எப்படி ஆகுது அப்படின்னா நிர்வாகத்தில் நம்மளுடைய இயக்க செலவுகள் குறைஞ்சிரும். அதாவது ஒவ்வொரு நேரமும் எல்லாரும் கோப்புகளை எடுத்து கொடுக்கறதுக்கும் வாங்கி வைக்கிறதுக்கும் ஆட்கள் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் இப்போ நம்ம ஒரு காமன் லைப்ரரிக்கு போனால் அவர் ஒரு மேற்பார்வையாளராக தான் இருப்பார் இல்லையா? அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுலேருந்து எடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்போ அதனுடைய இயக்க செலவு என்னச்சுன்னா நிர்வாகத்தினுடைய இயக்க செலவு நமக்கு குறையதோடு மட்டுமல்லாமல் நேரம் விரயமாகாது. நம்மளுடைய நேரம் என்னச்சு வீணாவது இல்லை. இயக்க செலவு குறைகிறது. மாணவிகளை சிறந்த சுட்டகராதி முறையின் நன்மைகள் 3 பாயிண்ட். எளிதில் கண்டுபிடிக்க உதவுகிறது, குறுக்கு பார்வை எளிதாகிறது, குறைந்த செலவு. அடுத்ததாக நம்ம பார்க்கணும் சுட்டகராதி முறையின் வகைகள். இப்போ என்ன பார்த்தோம்னு சொல்லுவோம், சுட்டகராதி என்றால் என்ன, சுட்டகராதியுடைய நோக்கங்கள், சுட்டகராதி முறையின் தேவைகள், ஒரு சிறந்த சுட்டகராதி முறையின் நன்மைகள் யாவைன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே.